வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மசாலா பணியாரங்க. இது செட்டிநாட்டில் ஃபேமஸ். இது வந்து பச்சரிசி 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, 2 ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஊற வைக்கணும். இப்போ 2 பச்சரிசியும் உளுந்தையும் கலந்துட்டோம். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நைஸாக ஆட்டுங்க. மாவு ஆட்டியாச்சுங்க, நைஸாக ஆட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஆட்டணும். வடை மாவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் ஓகே. இது வந்து நீங்கள் கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு பணியார எண்ணெயை குடிச்சிச்சுன்னா நீங்கள் தண்ணி அதிகம் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாவை கலந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். மசாலா பணியாரத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி மல்லித்தலையும், தேங்காய் பூ ஒரு பாதி மூடி. இது நம்ம வந்து வதக்கி போட போகிறோம். வதக்கி போட்டால் தான் அந்த மசாலா பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்ற போகிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். சின்ன வெங்காயத்தை வந்து இப்படி உதுத்து விடுங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். மசாலா பணியாரத்துலேயும் கட்டி கட்டியாக தனியாக தங்கி இருக்கும். அப்படி உதுத்து விட்டிங்கன்னா எதெல்லாம் வந்துடும். இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் அது கடிபடுது, உரைக்கிதும்பாங்க, அதனால நான் போடல. நீங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்க நைஸாக நறுக்கி நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். நான் மாவு ஆட்டும் போதே தேவையான அளவுக்கு, மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டேங்க. நீங்கள் முதல் தடவை மட்டும் நல்லா சட்டியை காய வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பணியாரம் வெளியில் செவந்து போய் உள்ள மாவாக இருக்கும். மாவுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்கும் பணியாரம். ஆனால் டேஸ்டியாக இருக்கும், எண்ணெயை குடிக்கும். மாவு வந்து வடைக்கு போடுற மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை. இப்படி சும்மா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி மாவு விட்டிங்கன்னா போதும். கடைசியாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் கொஞ்சம் வெந்த பிறகு கருதாலை இப்படி தள்ளி விடுங்க. ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கின்றோம். அதனால இப்படி கருதாலை எடுத்து விடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். கருதாலை எடுத்து விட்டு அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சேர்ந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ஒரே பக்கமாக திருப்பி விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கமாக செவந்து போய் ஒரு பக்கமாக வெள்ளையாக இருக்கும். இதுக்கு வந்து மல்லித்தலை துவையல் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தலை சட்னி வந்து நம்ம ரெசிபியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த பிறகு நீங்கள் எடுத்து ஒரு பணியாரத்தை புட்டு பாருங்கள். மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் கனமாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கினீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். உள்ள மாவு வந்து வெந்துருச்சு, அதனால நமக்கு தண்ணி கரெக்டான அளவில் நம்ம எடுத்துருக்கோம். மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஒட்டாது, நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெய் ரொம்ப ஒட்டவே இல்லை. நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த இடமெல்லாம் மாவாக இருக்கும். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இது வந்து எண்ணெயை குடிக்கும். அவ்வளோதான். கரெக்டான அளவுக்கு நீங்கள் மாவு நான் சொன்ன மாதிரி தனியாக எடுத்து வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க. வெள்ளை பணியாரம் தான் வந்து போடுறது ஃபஸ்ட் டைம் வந்து வராது. இது மசாலா பணியாரம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.